சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே திருச்சபையின் அமர்ந்திருக்கிற உங்களையும் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட வாழ்த்துவதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று நான் தேவனிடத்தில் மிக அதிகமான பாரத்தோடு காத்திருந்த போது குடும்பங்களை குறித்து பேசுவதற்கு ஆதியாகமங்களின் புத்தகத்தையே மீண்டும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தொடர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொலைக்காட்சியிலே கேட்பதற்கும் இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் போஷிக்கப்படுவதற்கும் முற்றிலும் பார்வையற்ற எண்ணை கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு மதுரை பகுதியில் செயல்படுகின்ற இந்த ஆலயங்களுக்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குடும்பங்கள் தேவன் உருவாக்கின ஒரு அழகான கட்டமைப்பு தான் குடும்பம், அப்படித்தானே? அதனால தானே மத்தேயு சுவிசேஷத்தில் கூட ரொம்ப அழகா சொன்னார். 18-19 அல்லாமலும் 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்கள், ஒருமனப்பாட்டின் ஆவியோடு ஜெபிக்கிறீர்களோ, எங்கே கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன், வாசம் பண்ணுவேன், பதில் செய்வேன். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். முதலாக ஒரு மனிதனை உருவாக்கி அவன் தனிமையாக இருப்பது இல்லை, நல்லது அல்ல என்று கண்டு அவருக்கு ஒரு அழகான பெண்ணையும் கூட அவனுடைய விழா எழுப்பிலிருந்து சிருஷ்டித்தார், உருவாக்கினார் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியம். அதுக்கப்புறம் குடும்பங்களை உருவாக்கிவிட்டு அவர் 2 பேர் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யல, விடல, அப்படித்தானே? அடுத்து என்ன சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புப்பா, நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற, அதனால உனக்கு சந்ததி என்ன செய்யும், உன் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் 22:18 கொடுத்துட்டார். அப்ப ஆகமத்தை என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? குழந்தை குட்டியோட, நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி பொண்டு புடுசோட போங்கப்பா அப்படின்ட்டார். இன்னைக்கு இந்த குடும்பங்கள், பிள்ளைகள் நடத்துகிற விதங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்படி இருக்கிறது என்பதை தான் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை, ஆசீர்வாதமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறோமா, தவறான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறோமா என்பதற்கு ஆண்டவர் ஆதியாகமங்களின் புத்தகம் 27வது அதிகாரத்தை கொடுத்தார். The famous feminine character ஈசாக்கு, ரெபேக்காள். அல்லேலூயா. இவர்கள் யாரு? 2ஆம் தலைமுறை. முதல் தலைமுறை யாரு? ஆபிரகாம், சாராள். அவர்களுக்கு பிறந்த முதல் சந்ததியாகிய இவர்கள் யாரு? ஈசாக்கு. சட்டப்படி பார்த்தா, திருமண சட்டத்தின்படி பார்த்தா முதல் சந்ததி என்று சொல்லலாம், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்று சொல்லலாம். வாழ்க்கை முறைப்படி பார்த்தா யார் முதல் சந்ததி வந்துருவாங்க? இல்ல, இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இஸ்மவேலன். சரி, போட்டோம். இப்ப இதை பத்தி பேச வரல. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் நடைபெறுகிற விஷயங்களுக்கும் அன்னைக்கு முற்பிதாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் ஒரு சிறிய காரியத்தை செய்திருக்கிறார்கள். அது இன்றைக்கு வாழையடி வாழையாக, சந்ததி சந்ததியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நான் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை உங்களிடத்திலே பேசுவேன். இந்த ஊழியத்தை செய்வதனுடைய முழு நோக்கம் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். 1, வாலிப பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். 2, இன்னொன்று, ஒரு வாரத்திற்கு ஒரு செய்தியை நாம் கொடுக்கிறோம் என்றால் ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு போக வேண்டும். இதுதான் என்னுடைய நோக்கம். அதனால தான் இங்கே இந்த ஊழியத்திலே அதிகமான ஆசீர்வாதமான செய்திகள் வருவது இல்லை. ஆசீர்வாதம் என்பது ஒவ்வொருவராலுமே சுதந்திரித்துக் கொள்ள முடியும். யார் கேட்டாலும் தேவன் பட்சபாதம் இல்லாமல் தருகிற தேவன். அதனால தானே நம்ம பாடும்போது கூட பாடுறோம். என்ன பாடுறோம் சொல்லுங்க, அதை நீயே பாடியாங்கிறீங்களா? பச்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. அவர் பச்சமுடன் ரட்சை செய்கிற உபகாரி. இந்த உலகத்தில் எல்லா மனிதனும் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான்
அவர் தான் ஒரு பரிகாரியாக வந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாசிக்கலாம். 27வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன் தாய் என் மகனே உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். மக்களே, என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அல்லேலூயா. எப்படிங்க தாய் சொல்றாங்க, என் மகனே உன் மேல வர்ற சாபம் என் மேல வரட்டும். நிறைய பெற்றோர் இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க. அம்மா தானே சொல்றேன், புருஷன் சொல்றதுக்குள்ள, புருஷன் பார்க்கறதுக்குள்ள போட்டுருவோம் அப்படி அந்த நகையை எடுத்துக்கிட்டு வா உங்க வீட்டில இருந்து. இருக்கா இல்லையாங்க? அம்மா தானே சொல்றேன், 10 நாளைக்கு இங்க இரு, நான் பார்த்துக்கிறேன் எந்த பிரச்சனை வந்தாலும். அம்மா தானே சொல்றேன், அவங்கிட்ட கொஞ்ச நாளைக்கு இப்படி இரு. ஆண்கள்கிட்ட இருக்கு. அம்மா சொல்றேன் தம்பி, அவளை கொஞ்ச நாளைக்கு கடுமையா நடத்து, அவளை கொஞ்ச நாளைக்கு பிடிச்சு வை, அவளை கொஞ்ச நாளைக்கு கண்காணிச்சுக்கிட்டே வச்சிரு. இருக்கா இல்லையா? ஆனா இப்படி நாம் குடும்பங்களை என்ன செய்யக்கூடாது? நடத்தக்கூடாது. அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. அதற்காக தேவன் குடும்பங்களை நமக்கு கொடுக்கப்படவும் இல்லை. இங்க இவர்களுக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரியும், 2 பிள்ளை. ஈசாக்குக்கு 2 பிள்ளை. உங்க குடும்பத்தில் 2 பிள்ளை இருக்கா? சிலருக்கு 3 இருக்கும், 2 இருக்கும், 1 இருக்கும். இன்னைக்கு பிள்ளைகள் நிறைய தவறுகள் பண்ணுவது இல்லை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை வளர்க்கும் போதே, நீ அம்மா செல்லம்மா அப்பா செல்லம்மா, அது நான் சொல்லி என் ஹஸ்பண்ட் செல்லம்ட்டு போயிடும் பின்னாடி. பார்த்தீங்களா எவ்வளோ சிரிப்பு வருதுன்னு? இதை வச்சு கூட ஒருத்தன் சொன்னா, நீ மம்மி செல்லம்மா டேடி செல்லம்மான்னு. இருக்கா இல்லையா? இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த யாக்கோபு மம்மி செல்லமா இருந்திருக்கிறாரு, ஏசா அப்பா செல்லமா இருந்திருக்கிறாரு. இந்த யாக்கோபு தாய், நான் நேசிக்கிற பையன் ஆசீர்வதிக்கப்படணும் நினைக்கிறது கூட கொஞ்சம் தப்பு இல்லை. அதுக்கு அது தேவனுடைய திட்டம், அதுல நான் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா அதுக்கு மேல போய் ஒரு தவறான காரியத்தை, ஒரு தந்திரமான உபாயங்களை, ஏமாற்றுவதற்குரிய உபாயங்களை சொல்லி கொடுத்துட்டு ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்க. உன்மேல் வருகிற சாபம் என் மேல் வரட்டும். இது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துச்சு, இல்லையே அப்படி ஒன்று வந்தது மாதிரி இல்லையே அப்படின்னா உங்களுக்கு வேதத்தை இன்னும் படிக்கலைன்னு தான் அர்த்தம். ஏன்னா 26லயே ஈசாக்கு சந்தோஷமா இருந்தாங்க, ரெபேக்கா சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லலை. தன் தகப்பன் தாய்க்கும் அவர்கள் மனநோவாய் இருந்தான்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்து இந்த கடைசியில் கூட ஒரு காரியம் போட்டிருக்கு, நான் அதை உங்களுக்கு பின்னாடி காமிச்சு தரேன். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஒன்று ஆம்பளை பையன் அம்மா செல்லமா வளர்ந்துடுறான், பொம்பளை பிள்ளை அப்பா செல்லமா வளர்ந்துருது. இந்த முறை நிச்சயமாக சரியானதா? வேதத்தின்படி சரியானதா? இல்ல உலக வழக்கத்தின்படியாவது சரியா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா குழந்தைகள் என்றால் அது குழந்தைகள் தான். கடவுள் 2 பேரையும் மையப்படுத்தி தான் அவர்களுக்கு ஒரு உடன்பாடு பிள்ளைகளாக, ஒரு தாம்பத்தியத்தின் பிள்ளைகளாக, ஒரு புத்திர சந்தானத்தின் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். இதுல நம்ம எந்த பிள்ளைகளுக்குமே எந்த காரியத்திலுமே வேற்றுமையாக என்ன செய்து கூட விடக்கூடாது, நடந்து விடக்கூடாது. ஏன்னா அப்படி நடத்துகிற பட்சத்தில் இன்னைக்கு நாம பார்க்கிறதன்படி அநேக விரோதங்கள், பகைகள், சண்டைகள் வந்துகிட்டே இருக்கு. உண்மையா பையாங்க? நிறைய இடங்கள்ல நான் போகிற இடத்துலலாம் சொல்லுவான், எங்க அப்பாவை அவ தந்திரமா ஏமாத்தி எல்லாத்தையும் பிடிங்கிட்டா பிரதர். ஒரு கண்ணு தெரியாத அண்ணாச்சி கூட என்கிட்ட உண்டு, கவர்மெண்ட் ஸ்டாஃப் பண்ணேன். அந்த வீட்டில் அந்த பொம்பளை பிள்ளைக்கு எல்லா காரியமும் கிடைக்கும், ஆம்பளை பையன் எங்க இருக்கானே தெரியாது. இருக்குங்க, இருக்கு. அதே போல என்னோட ஊழியத்தில் இருந்த ஒருத்தர் வீட்டிலையும் அப்படித்தான். ஆம்பளை பையனுக்கு தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடுவார், பொம்பளை பிள்ளைய சட்டையே பண்ண மாட்டார். பொம்பளை பிள்ளைய
சட்டையே பண்ண மாட்டார். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனையில் வருகிறதற்கும் ஒற்றுமை இல்லாமல் போவதற்கும் தாய் தகப்பன்மாரே சில நேரங்களில் காரணமாகி விடுகிறார்கள். இந்த யாக்கோபை பார்க்கும்போது கொஞ்சம் ஞானமுள்ளவராக தான் இருந்திருக்கிறாரு. 11வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு வாசிங்கம்மா, கொஞ்சம் 11வது வசனத்தில் வாசிங்க. 11 வசனத்தை வாசிங்க. அதற்கு யாக்கோபு தாயாகிய ரெபெக்காளை நோக்கி என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன் நான் ரோமம் இல்லாதவன் ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எண்ணத்தை காணப்பட்டு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனோ என்றான். அதுக்கு தான் அந்த அம்மா சொல்றாங்க, இருந்தாலும் இருக்கட்டும், உன் மேல வர்ற சாபம் என் மேல வரட்டும், நீ போ. நிறைய குடும்பங்கள்ல இந்த காரியம் நடக்கும். இந்த பிள்ளைக்கு எந்த பிள்ளை கொஞ்சம் அதிகமா பிடிக்குதோ அந்த பிள்ளைக்கு ஒரு படி மேலே செய்வாங்க. பிடிக்காத பிள்ளைக்கு வேண்டா வெறுப்பா பிள்ளை பத்து காண்டாமிருகம் பேர் வச்சாங்க, நம்ம ஊரில் கதை சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இது எங்கே போய் முடியும்னா கடைசி வரைக்கும் எங்க அப்பா அவளுக்கு நல்ல சீர்சனத்தையோட கல்யாணம் பண்ணி வச்சாருங்க, என்னைய பிளாட்பாரத்தில் திரியிறவங்க கூட அனுப்பி விட்டாருங்க. இருக்கா இல்லையா சொல்லுங்க. ஆனா பிள்ளைகள் என்றால் ரெண்டுமே நமக்கு பிள்ளைகள் தான். 3 பிள்ளைகளா இருந்தாலும் பிள்ளைகள் தான். கிறிஸ்துவ குடும்பத்தில் இது நடக்குது. இதுதான் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இன்னைக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கான்னு பார்க்கும்போது அந்த நாட்கள்லேயே நடந்திருக்கு. இங்கே நடக்கிற ஒரு சில பிராக்டிக்கலான விஷயத்தை நீங்கள் படிச்சுட்டு அப்படியே போயிடுவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் பிராக்டிக்கலாக தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு தெரிந்த பகுதியை நான் வைக்கிறேன். சம்பாதிப்பது மட்டும் என்னுடைய நோக்கமாக இருந்தால் இந்த ஊழியத்தில் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தே போக வேண்டும். இப்போ வாசிங்க 14வது வசனத்தை. நான் சொல்றதை மட்டும் நீ செய்ப்பா போன அப்படின்ட்டாருங்க. அம்மா சொல்லிட்டா சில பிள்ளைகள் மீறாது, கொலை வேணாலும் செஞ்சிரும் போல தெரியுது. அம்மா சொல்லி கொலை செய்யற பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கா இல்லையா? அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, 2 வருஷம் கழிச்சு அடிடா அப்படின்னு. 2 வருஷம் கழிச்சு அடிக்கிறானா அடி வாங்குறானான்னு பின்னாடி தான் பார்க்கணும். அல்லேலூயா. அம்மா நான் ஒன்று சொல்றேம்மா, நீங்க விதை என்ன போடுறீங்களோ அதுதான் அங்க சொரையா முளைக்கும். விதை என்ன போடுறீங்களோ அதுதான் அங்க சொரையா முளைக்கும். யாக்கோபின் சந்ததின்னு சொல்றோம்ல, நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த கெட்ட விஷயமும் யாக்கோபு செஞ்சதை இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் செஞ்சுட்டு இருக்கு, நம்முடைய குடும்பங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மூத்தவனுக்கு ஒரு மாதிரி, இளையவனுக்கு ஒரு மாதிரி, இளையவனுக்கு ஒரு மாதிரி, மூத்தவனுக்கு ஒரு மாதிரி. எல்லாமே வேதத்திலிருந்து போனதுதான். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள்ல, வேதமே வெளிச்சம், வேதமே விளக்கு, அப்படிதானே சொல்லியிருக்கு. இந்த வேதத்தை பார்த்தா உங்களுக்கு அந்த அறிவெல்லாம் அந்த புத்தியெல்லாம் வராது. வேதத்தை படிக்கிறதுனால இந்த புத்தியெல்லாம் வருது, என்னத்தையா ஒன்று சொல்லிட்டு இருக்கிறது. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. 14 நிறைய வசனம் கொடுக்க வேண்டியிருக்கு. அவன் போய் அவைகளை பிடித்து, எவைகளைன்னு உங்களுக்கு தெரியும். சரி, அந்த அம்மாவே அதை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாங்க. உங்கள் அப்பா எப்படி சாப்பிடுவார், உங்கள் அப்பா எப்படி, ஏன்னா தெரியும்ல, எத்தனை வருஷம் குடும்பம் நடத்தியிருக்காங்கல்ல. குடும்பம் நடத்தினவங்களுக்கு தெரியுமா இல்லையா? வீட்டுக்காரி என்ன சாப்பிடுவார், வீட்டுக்காரி என்ன சாப்பிடுவா. சரி போகட்டும், வசனத்தை வாசிரு மக்களே. அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள். எத்தனை வருஷம் உட்கார்ந்து சாப்பிட்டுருப்பாரு. ஏன்னா இந்த ஈசாக்கு ரெபேக்கால கண்ட உடனே தான், அவர் கூடாரத்துக்கு கூட்டிட்டு போனவனே தான் தன் தாயினுடைய துக்கமே நீங்கினதுன்னு பார்க்குறோம். ஒரு மனுஷனுக்கு பொண்டாட்டி வந்தோடனே துக்கம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள ஆட்கள், ஆனா அன்னைக்கு உள்ள ஆட்கள் கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி தான் துக்கமே மாறி இருக்கு. அப்ப ஆக மொத்தம் கல்யாணம் என்பது ஒரு நல்ல விஷயம். கரங்களை தட்டி கத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இங்க ஏற்றப்படாது, நீ ஏன் கல்யாணம் பண்ணலன்னு, அது ஆண்டவர் சித்தம், ஆண்டவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். சரி வாசிரு மக்களே. பின்பு ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரம் பாருங்க எப்படி தந்திரமா செய்யறா. நம்ம வீட்டிலே அப்படித்தான். அப்போ யாக்கோபுக்கு கெட்ட வஸ்திரம் இருந்திருக்கும்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஆனால் இங்க நடிக்கணும்ல, ஏசா மாதிரி என்ன செய்யணும், போகணும். அப்படித்தானே?
எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்கு நடிக்க சொல்லி கொடுக்குறீங்க? புருஷன் வந்தோடனே நடிமா, நீ வாட்டுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டிக்காத, ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டான். நம்ம வீட்டில் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லு. இப்படிதானங்க? நிறைய பேர் ஆண்களும் அப்படிதான். நம்ம வீட்டில் இருக்குன்னு காட்டிக்கிறாரா, அவங்க வீட்டில் ஒன்றும் செய்யாம விட்டுருவாங்க. ரெண்டு பக்கம் இருக்கு. நடிக்க சொல்லி கொடுக்குற பெற்றோர்கள், நடிக்க சொல்லி கொடுக்குற பெற்றோர்கள். அதுக்கப்புறம் சொல்றது, என் மருமகன் இப்படி ஆயிப்போனா அதுக்கு நானே காரணமாயிட்டேன் பிரதர். சொல்றமா இல்லையா? வாழ்ற பிள்ளைய தாயாருக்கு எடுத்த மாதிரி நானே என் பிள்ளைய கெடுத்து விட்டேன். என் மகனை நானே என்ன செஞ்சு விட்டேன்? கெடுத்து விட்டேன். வாசிங்க. தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டுக்குட்டிகளின் தோலை அவன் கையிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தான். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து ஒரு சம்பவத்தை தயவு செய்து கவனிங்க. அதுல கொஞ்சம் பேர் பார்வையிட்டவர் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் இது தேவை. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நேத்து கூட நியூஸ் 7ல ஒரு நியூஸ் வந்துச்சு. ஒரு கண்ணு தெரியாத ஆள்கிட்ட ஒரு ஆள் 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. பாக்கியை நான் செல்லில் ஏற்றி விடுறேன்னு சொல்லிட்டு டம்மியாக ஒரு மெசேஜை போட்டு 100 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான். நடந்த சம்பவம் நியூஸ்லேயே வந்துச்சுங்க. அவருடைய பேர் சொல்ல விரும்பலை, ஏமாந்தவருடைய பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது கஷ்டம். 100 ரூபா சில்லறை கொடுங்க, உங்களுக்கு தர வேண்டிய 30 ரூபாயை நான் இதில் ஏற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி 100 ரூபாய் சில்லறை வாங்கிட்டு மிச்சம் 70 ரூபாய் ஏற்றி விடுறேன்னு சொல்லிட்டு சும்மா டம்மியாக ஒரு மெசேஜ் சவுண்டை போட்டு விட்டு ஏற்றிட்டு போயிட்டான். அவர் அழுதுகிட்டு இருந்திருக்கான். அந்த பத்திரிகையாளர் அதை படம் பிடித்து அதை போட்டிருக்காங்க. சரி போகட்டும், வாசிங்க. வாசி மக்களே. என் தகப்பனே என்றான். என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன். நீ யாருப்பா? ஏன்னா கண்ணு தெரியல, வயசாகி போச்சு. அதனால என்ன செய்யல? கண்ணு தெரியல. எல்லாருக்குமே வயசாகி போனா கண்ணு தெரியுமா? கண்ணு தெரியாம போகுமா இல்லையா? இப்போ எங்க ஜீவா மாதிரி ஆட்கள் கொஞ்ச நேரம் வெயில் அலைஞ்சிட்டு வந்துட்டா 40 வயசுலேயே கண்ணு தெரியலனேங்கிறாங்க. இன்னும் இவங்க கூட நான் இன்னும் எத்தனை வருஷம் குடும்பம் நடத்தணுமோ தெரியல. சரி போட்டு வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, ஏன்னா தாய் கற்பிச்சு கொடுத்தது. துணிகரமா பொய் சொல்றான், துணிகரமா பொய் சொல்றான். சில வீட்டில் இப்படிதான் நடக்குது. அம்மா ஆர்டர் போட்டாச்சுன்னா, அப்பா ஆர்டர் போட்டாச்சுன்னா துணிகரமா பொய் சொல்றது. அப்பா கிட்ட சொல்லிட்டு போறது ஒரு இடம், அம்மா சொல்லிட்டா அதை கடைசி வரைக்கும் சாதிச்சு பொய் சொல்லிடுறது. அப்பா கூட போறது ஒரு இடம், அப்பா சொல்லிட்டாருன்னா அம்மா கிட்ட கடைசி வரைக்கும் பொய் சொல்றது. இருக்கா இல்லையா? ஆனா இது நல்லதா? சில பேர் சொல்லுவாங்க நன்மைக்கு பொய் சொல்லிக்கலாமியோ. அது எப்படிங்க? பொய் தானே, சாக்கடை தானேங்க, சாக்கடை தானே, நல்ல தண்ணி தானே. பதில் சொல்லுங்க. பொய் தானே. அப்ப எப்படி நல்லதுக்கு மட்டும் பொய் சொல்லலாம்? இதுல இன்னொரு சிலர் இப்ப சொல்லிக்கிறாங்க, இந்த கல்யாணத்துல தான் பெரிய பிரச்சனையே வருது, அதை வச்சு அசால்ட்டா சொல்லிக்கிறாங்க. 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்ல. விளங்காம தெரியுது. அதனாலதான் நிறைய கோர்ட்டும் கேசுமா. பொய் சொல்லாம கல்யாணம் பண்ணா வாழ்ந்துடும், பொய் சொல்லிட்டு கல்யாணம் பண்ண இதனால விளங்காம தெரியுது நிறைய கோர்ட்டும் கேசுமா. இது கிறிஸ்தவ பிள்ளைங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. வேதனைக்குரிய விஷயம். காரணம் என்னன்னா, தாய் தகப்பன் சரியா நடத்துவதில்லை பிள்ளைகளை. நம்ம யாக்கோபின் சந்ததியோ என்னமோ தெரியல, யாக்கோபு அப்பா அம்மா செஞ்சதை செய்யறாங்க, தாய் செஞ்சதை. சரி போகட்டும். நான் உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். என்ன சொன்னார்ன்றத நீங்க முன்னாடி 2ஆம் வசனத்துல படிச்சு பாத்துக்கங்க. சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி என் மகனே இது உனக்கு எவ்வளவு சீக்கிரம். ஏன்னா அவருக்கு தெரியும், காட்டு மேட்டில் போய் ஒரு சிங்கத்தை அடிக்கிறது, ஒரு புலி அடிக்கிறது, ஒரு நாய் அடிக்கணும், ஒரு நரி அடிக்கணும் கூட என்ன செய்ய முடியாது, அவ்வளவு சீக்கிரத்தில் அடிச்சுட்டு வந்துட முடியாது. ஆனா தெரியுது. அங்க ஒரு பொய் சொல்றாரு பாருங்க, தேவன் எனக்கு இதை என்னமா சொல்லியிருக்கு வாசிச்சிருமா? தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றார். எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய பொய் பாத்தீங்களா?
பொய். அதான் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தா கடைசி வரைக்கும் பொய் சொல்லிக்கிட்டே அலைகிறாங்க. பொய். சரி போட்டும், வாசிங்க. தேவன் எனக்கு வாக்கிய பண்ணினார், நேரிட செய்தார். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி என் மகனே நீ என் குமாரனாகிய ஏசாதானோ? நீ அல்லவோ. அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. நீ என் குமாரனாகிய ஏசாதானோ? சத்தமோ? வாசிமா. அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். ஆமென். அவங்க தான் நல்ல துணியை எடுத்து கொடுத்து ரோமமெல்லாம் போட்டு ஃபிட் அப் பண்ணி அனுப்பிட்டாள்ல. கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனா நான் சொல்றேன், ஒரு பொருளை எடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் பொருளை நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுங்கிறத இந்த உலகத்துக்கு ஒரிஜினலா வந்து ஒரிஜினலா பாடுபட்டு ஒரிஜினலா உயிர்த்தெழுந்த என் ஆண்டவர் கட்டாயமா காமித்து கொடுத்துருவார். கரங்களை எதிர்கத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணு. வாசிங்க, தொடர்ந்து வாசி மக்களே. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக் கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம். கண்டுபிடிச்சிட்டாரு. அப்பவும் ஒரு பொய். சத்தமோ யாக்கோபின் சத்தமா இருக்கிறது, ஆனா Dress பார்த்தா ஏசாவின் Dress என்று சொல்லி. நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான். அப்பா மூச்சு இழுத்துக்கிட்டு படுத்திருக்கும் போது, நான் தான்ப்பா அவன் மூத்த மக வந்திருக்கேன், நான் தான்ப்பா அவன் மூத்த மகை வந்திருக்கேன்னு கட்டவரில் நம்பிக்கிறாங்க. கட்டவரில் உருட்டிடுறாங்களா இல்லையா? சரி போட்டு வாசிங்க. அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளை போல ரோபமுள்ளவைகளாக இருந்தபடியினாலே இந்நாள் என்று அறியாமல் அவனை ஆசிர்வதித்து, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசிர்வதிக்கும்படி அதை என் கிட்டே கொண்டு வா என்றான். சரி, அடுத்து அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக் அவனை நோக்கி, என் மகனே, கிட்ட வந்து என்னை முத்தம் செய் முத்தம் பண்ணு. பாருங்க, அப்ப கூட உணர்வு இல்லையே தகப்பனை ஏமாத்துறமே. அப்ப கூட இந்த யாக்கோபுக்கு என்ன செய்யல? உணர்வு இல்லை. இன்றைக்கும் சில பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கு, உணர்வு இல்லாத பிள்ளைகள். ஆனா நான் சொல்றேன், நீங்க 2 பிள்ளைகள் இருந்தாலும் 3 பிள்ளைகளா இருந்தாலும் ஒரே மாதிரி வளர்த்தா அதுவும் உணர்வுள்ள பிள்ளைகளா வளரும். அவன் வர்றதுக்குள்ள தின்னுட்டு வெளியே போயிடுடி, அவ வர்றதுக்குள்ள தின்னுட்டு வெளியே போயிடுறா, அவளுக்கு இடத்தையா இருக்கிறது தின்னுக்கிட்டோம். அப்படியே வளர்த்து 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 அது எங்க போய் நிக்குது தெரியும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? நிறைய குடும்பத்துக்குள்ள இது இருக்கா இல்லையா? உறுதலை பட்சமா பிள்ளைகளை என்ன செய்யறது? வளர்க்கிறது. ஆனால் முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு காரணம் பெற்றோர்கள். பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு பிரச்சனைகளுக்கு காரணம் பெற்றோர்கள். இதுக்கு அடிச்சுவிடு ஈசாக்கும் ரெபேக்காளுடைய குடும்பம். இதை கேட்கிற நீங்கள், பார்க்கிற நீங்கள், ஒருவேளை இந்த தருணமாவது, மகளே நான் தெரியாம சொல்லிட்டேன், அந்த பையனை மன்னிச்சு ஏத்துக்கோ, அந்த பொண்ணை மன்னிச்சு ஏத்துக்கோ. குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் களையப்பட்டு, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் களையப்பட்டு, தேவனிடத்தில் ஒப்புரவாகி வைராக்கியங்கள், பழிவாங்குகிற குணங்கள் எல்லாவற்றையும் மறந்து, எஸ்தர் தன் குலத்துக்காக பாடுபட்டதை போல நீங்களும் உங்கள் குடும்பத்திற்காய் பாடுபட்டு தேவன் தருகிற எல்லா விதமான இகவர ஆசீர்வாதங்களை பெற்று வாழ ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் நீங்கள் எழுந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பத்தில் வருகிற தவறுகள் என்னங்கிறதுக்காக தான் பிரதர் பேசியிருக்காங்க. என் குடும்பத்தில் ஒருவேளை இல்லைனாலும் எங்க பக்கத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நான் கேள்விப்படுறதுனால இனிமே நான் இப்படிப்பட்ட காரியங்களை விழுந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக சகோதரன் பேசியிருக்கிறாங்க. யாக்கோபு போல தந்திரமான காரியத்தை ரெபேக்காள் சொல்லிக் கொடுத்தது போல நான் என் பிள்ளைகளுக்கு தந்திரமான காரியத்தை சொல்லிக் கொடுத்து புருஷ வீட்டை வஞ்சிக்கிற காரியம், மாமனார் சொத்தை வஞ்சிக்கிற காரியம், கூட பிறந்தவனுடைய சொத்தை வஞ்சிக்கிற காரியம், சபைகளிலே பதவிக்காக, பொருளுக்காக, பணத்துக்காக சில காரியங்களை வஞ்சிக்கிற காரியம் நான் சொல்லிக் கொடுக்க கூடாது. எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என் வீட்டிலேயே வச்சுட்டு என்னுடைய மறைவினால, என்னுடைய தவறுனால
இது என்னுடைய அறியாமையில வந்ததுன்னு தெரியாம என்னுடைய பிள்ளைகளை நான் சாபம் போடக்கூடாது. ஏன்னா எனக்கு நீங்க ஆசீர்வாதமா கொடுத்த குடும்பம், ஆசீர்வாதமா கொடுத்த பிள்ளை, என்ன சரிப்படுத்துங்கன்னு கேளுங்க. நிச்சயமா சொல்றேன் சார், நிச்சயமா சொல்றேன் பிரதர், நிச்சயமா சொல்றேன் சிஸ்டர், நீங்க கொடுத்துதான் இந்த ஊழியம் நடக்குது, நீங்க கொடுத்துதான் இந்த ஊழியம் நடக்குது. ஆனா என்கிட்ட ஒரு குணம் உண்டு. ஒரு வேளை கூடுதலா காணிக்கைகள் வந்தா அந்த காணிக்கை எப்படி வந்துச்சுன்னு கேட்டுதான் ஒருத்தர்கிட்டே நான் காணிக்கை வாங்கியிருக்கேன். தவறான காணிக்கையில எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில நான் வாங்கினது இல்லை, இனிமே வாங்க போறதும் கிடையாது. ஏன்? எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை யாக்கோபு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், அவர் வெறுமையாக போக வேண்டும், இருமறிவானங்களோடு திரும்ப வேண்டும் என்பது, அவர் மூலமாய் சந்ததி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனா இது ஒரு பிராக்டிகலா தெரிந்து கொள்ள வேண்டிய பிரச்சனை. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நிலவி கொண்டிருக்கிற பிரச்சனை, கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களிடத்திலும் இருக்கின்ற பெரிய குறைவு. அநேக பிள்ளைகள் குடிகாரர்களாக, அநேக பிள்ளைகள் ஊதாரிகளாக, அநேக பிள்ளைகள் வேஷியின் புத்திரர்களாக இருப்பதற்கு யார் காரணம்? தேவ அன்பை விட்டு தூரம் போகிறது, தேவ கற்பனைகளை சரியாக சொல்லிக் கொடுத்து வளர்க்காதது, தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்பதை அறியாமல் வளர்க்கிறதால. இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க சிஸ்டர், தெரிஞ்சுக்குங்க பிரதர், குறையில்லாத மனுஷன் எந்த மனுஷனும் இல்லை. என்கிட்டையும் குறை இருக்கும், உங்ககிட்டையும் குறை இருக்கும். ஆனா நீங்க ஒப்பு கொடுத்தா குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரத்துல ஜெபிங்கய்யா. ஆண்டவர் தவிர மற்ற யாரும் உங்க இருதயத்தை அறிய முடியாது. ஆண்டவர் தவிர யாரும் உங்களை மாற்றவும் முடியாது. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அவர் தான். இதை பேசுற என்னையும் கூட கண்காணித்து யாரையாவது குற்றுவதற்கோ குற்றப்படுத்துவதற்கோ பேசியிருந்தேன்னா அதற்குண்டான சரியான தண்டனை எனக்கு உண்டுங்கிறத மறந்துட மாட்டேன் நான். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் என்னுடைய நோக்கம். இந்த ஊழியத்தில் காணிக்கை கொடுக்கிற நீங்க, இந்த ஊழியத்தை பார்க்கிற நீங்க, இந்த திருச்சபையில கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் வரும் காலங்களிலே ஆசீர்வாதமாய் மட்டும் இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அல்லேலூயா. அந்த தேவனை நோக்கி நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வேதத்தை படியுங்கள், தியானியுங்கள். இந்த வேதம் உங்களுக்கு பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உன்மேல் வருகிற சாபம் என் மேல் வரும், நான் சொல்லுகிறதை மட்டும் நீ செய் என்று சொன்னபோது தன் தாயின் சொல்லை மீறாமல் செய்த யாக்கோபு தன் வாழ்க்கையிலே தன் சகோதரனுக்காகவும் தன் வாழ்க்கையிலும் அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டதை பார்த்தோம். ஆண்டவரே, அப்படி இனி எந்த பிள்ளைகளும் தன் வாழ்விலே தன் தவறான யோசனையின்படி தன் தாயின் யோசனையினால் விழுந்து போனேனே, தகப்பனின் யோசனையினால் விழுந்து போனேனே என்று சொல்லாமல் உம்முடைய யோசனையின்படி நடக்க, தாயும் தகப்பனும் நல்ல யோசனைகளின்படி பிள்ளைகளை நடக்க நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். எழுதி வைத்து பேச தெரியாத என்னை கொண்டு பேசியிருக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த மனிதனையும் பார்க்க முடியாத என்னை கொண்டு பேசியிருக்கிறேன். ஒருவேளை எனக்குள்ளும் தவறான காரியங்களை யாருக்காவது விதைத்திருப்பேனால் என்னை மன்னிங்க, ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கூட ஆண்டவரே இந்த வார்த்தை கிரியை செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்கு மகிமையாய் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி வளர்க்க நீங்க கிருபை செய்து வாலாக்காம தலையாக்குங்க, கீழாக்காம மேலாக்குங்க. இம்மட்டும் இடைப்பட்ட தேவன் நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து சென்றாத நேச கிருபை, அன்பு, சமாதானத்தை கொடுத்து இடைப்பட வேண்டும் என்று இரட்சக பெருமான் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.